மதுரை மேலூர் பகுதியில் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட நம்ம பக்கத்து கிராமத்துல எல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மத்திய அரசு கிடையாது. பிப்ரவரி மாதத்தில் அந்த பகுதியில் டங்ஸ்டன் மைனிங் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்தியா முழுவதுமே இந்த ட்ரான்ச் 4 அது சம்பந்தமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த ஆக்ஷன் லிஸ்ட்டுக்காக ஒரு மாநில அரசையும் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது, ஜார்க்கண்ட் மாநிலம் உள்ளிட்ட சில மாநிலங்கள், அதில் தமிழகத்திலும் கூட டங்ஸ்டன் மைனிங்க்கு வாய்ப்பு இருப்பதாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தமிழக அரசும் கூட அதற்கு ஆரம்பத்தில் பேசும் பொழுது இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, எங்கேயும் கூட எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கான டேட்டாலாம் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கான ஒப்பந்தத்தை கோரி, அதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் இதில் பங்கேற்று அவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் அவங்களுக்கு கிடைத்து, அதன் பிறகு 10 மாத காலம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லாம் போராட்டத்தை அறிவித்த பிறகு தமிழக அரசு அப்படியே தன்னுடைய பேச்சை மாற்றி இதை எதிர்ப்பது போல் பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நேற்று சட்டமன்றத்தில் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக தமிழக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எதிர்ப்பேன், அப்படி எந்த எனக்கு முதலமைச்சர் பதவி கூட தேவையில்லை, நான் தூக்கி எறிந்து விடுவேன்லாம் பேசியிருக்காங்க. நான் டிசம்பர் 1ஆம் தேதியே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு உறுதி அளித்தோம். இங்கே பாருங்கள், நம்முடைய பிரச்சனை நாம் ஏற்படுத்திய பிரச்சனை இல்லை, இருந்தும் உங்களுடைய மனது புண்படும்படி மத்திய அரசு எப்பொழுதும் கூட நடந்து கொள்ளாது. அதனால் உங்களுடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு நமக்கு சொல்லியிருந்தார்கள் கடந்த 2-3 நாட்களாகவே. ஆனால் இங்கே டங்ஸ்டன் மைனிங் வேண்டாம். காரணம், அழகர்மலை பக்கத்தில் இருக்குது, மெகாலித்திக் பரியல் சைட், கிட்டத்தட்ட 2000 காலம் பாரம்பரியமிக்க, அண்ணா அதை பற்றி நிறையா பேசுவாங்க, பாரம்பரியமிக்க தலங்கள் அங்கே இருக்குது. முக்கிய நம்முடைய பண்டைய தமிழர்களுடைய பாரம்பரியம் சார்ந்த சுவடுகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கின்றன. அதன் பிறகு நேற்று நம்முடைய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய டங்ஸ்டன் மைனிங்கை நிறுத்தி வைக்க வேண்டும், அதை கேன்சல் பண்ணணும். அதன் பிறகு தொலைபேசியில் சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர், மைனிங்கினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அவங்ககிட்டையும் தொலைபேசியில் பேசும் பொழுது அவர்கிட்ட விலக்கி சொன்னோம், இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, இது மாநில அரசு ஒரு வாரம் அவங்க மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி அதிகாலையில் வர சொல்லியிருக்கிறாங்க டெல்லிக்கு. நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் நம்முடைய கிஷன் ரெட்டிஜி அவங்கள பார்க்க இருக்கிறோம். ஒரு நல்ல முடிவோடு தமிழகத்திற்கு திரும்பி வருவோம் 12ஆம் தேதி. அதனால் நிச்சயமாக விவசாயிகளுடைய குரலுக்கு மத்திய அரசு எப்பொழுதும் செவி சாய்த்திருக்கிறது, இந்த முறையும் செவி சாய்க்கும். ஆனால் இதை